நம்ம குட்டீஸ்க்கான இன்னைக்கு ஒரு புதிய கதையை ஏற்படுத்தியிருக்கேன். நட்பு என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. இதில் சிறு சிங்கராஜா இருந்தார், முத்துன்ற முயல், அறிவுன்ற ஆந்தை, செண்பகன்ற யானை, 4 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் ஒரு அழகான காட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. ஒரு நாள் காற்று நல்ல ஸ்பீடாக அடிக்கும்போது பறவைகள்லாம் பாடத் தொடங்குச்சான். அந்த காட்டில் எல்லாரையும் பயம்புறுத்துகிற மாதிரி ஒரு சிங்க குடும்பம் இருந்துச்சு. அதில் சின்ன சிங்கம் ரொம்ப திமிரு பிடிச்ச சிங்கமாக, நான் தான் அந்த காட்டில் அரசன், எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நினைக்குமா. ஒரு நாள் காட்டில் விளையாட்டு போட்டி நடக்க ஆரம்பிச்சுதான். அதை பார்த்துட்டு அதில் முயல் முத்துவும், யானை செண்பகமும், ஆந்தை அறிவு அண்ணனும் கலந்துக்கிட்டாங்களாம். இவங்க கூட இன்னும் நிறைய விலங்குகள்லாம் கலந்துக்கிச்சான். ஆனால் சிறு ராஜாவும் இது கூட கலந்துக்கிட்டார். ஆனால் அவர் யார் கூடயும் நண்பராக ஏற்றுக்கலையா. ஃபஸ்ட்டு விளையாட்டு போட்டி தொடங்கினப்ப முயல் முத்து வேகமாக ஓடிச்சான். ஆனால் சிறு ராஜா, இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, அந்த ராஜா அவருடைய முழு பலத்தை திரட்டி ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாராம். அப்போ அவரால் ஓட முடியாமல் வழுக்கி விழுந்துட்டார். உடனே அங்கே ஓடிட்டு இருந்தால் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டாராம். சுற்றி இருந்த மற்ற விலங்குகள்லாம் அவருடைய கொடூரமான தன்மையை பார்த்துட்டு பயந்து ஓடிச்சான். முத்து ஓட்டத்தை நிறுத்திட்டு, எழுந்துரு நண்பா, தோற்றாலும் பரவாயில்ல என்று ஹெல்ப் பண்ணிச்சான். ஆனால் சிறு ராஜாவுக்கு நண்பன் என்ற சொல்லே பிடிக்கவே இல்லையாம். அடுத்த நாள் காட்டில் பெரிய ஆபத்து. பெரிய பள்ளத்தில் சிறு ராஜா தவறி விழுந்துட்டார். கத்தனார் யாராவது உதவுங்கன்னு. ஆனால் யாரும் உதவிக்கு வரல. அந்த நேரத்தில் யானை செண்பகம் என்ன பண்ணிச்சான், விரைந்து ஓடியாந்துச்சான். அவங்க கூட முயல், ஆந்தை, அறிவு அண்ணன் இவங்கெல்லாம் வந்தாங்களாம். ஆந்தை சொல்லிச்சான், அவன் தவறா நாம் நினைச்சாலும் இப்போ உதவி பண்ணணும். யானை என்ன பண்ணிச்சா, தன்னுடைய தும்பி கையால் ஒரு கயிறு போன்ற ஒரு மரக்கிளையை பிடிச்சி இழுத்து உடைச்சிதான். முயல் என்ன பண்ணிச்சான், அதுக்கு வழி காமிச்சுதான். அது மூலயமா சிறு ராஜாவை மேலே வந்தாராம். சிறு ராஜாவினுடைய மனசு நொந்து போயிட்டான். நான் எல்லாரையுமே வெறுத்து வாழ்ந்தேன், ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் சிங்கம் என்ன பண்ணிச்சான், எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுச்சான். நட்பு இல்லாமல் எந்த ராஜாவாக இருந்தாலும் பயனில்லை, நீங்கள் தான் என்னுடைய உண்மையான பலம். அறிவு அண்ணன் அதுக்கு புன்னகையோடு சொன்னாராம், வெற்றி என்பது பலத்தால் அல்ல, ஒருமைப்பாலும் அன்பாலும் வரும். அதாவது வெற்றின்றது மற்றவங்கக்கிட்ட நாம் கொடுக்குற அன்பும் அவங்க காட்டுற அன்பு மூலயமா தான் வரும். அடுத்த நாள் அந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து காட்டில் விளையாட்டு போட்டி திருப்பியும் நடத்தினப்ப கலந்துக்கிட்டாங்களாம். ஆனால் ஒருத்தவங்க போட்டியாளராக பார்க்கலையாம். எல்லாரையும் ஒரு நல்ல நண்பராக தான் பார்த்தாங்களாம். இந்த போட்டியினுடைய இறுதியில் வெற்றின்றது யாருக்குன்றது முக்கியம் இல்லை, யார் வெற்றி பெற்றாலும் அவங்கள பாராட்டணும். அடுத்த முறை நாம்ளும் வெற்றி பெறணும்னு முயற்சி பண்ணணும். ஏனென்றால் காடு முழுக்க கொண்டாடியது புதிய நட்பு பிறந்தனால தான் இப்படின்னு நினச்சி சிறுராஜா, அதாவது சிங்கராஜா உணர்ந்தார். நட்பு என்பது உலகின் மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த நாள்லேருந்து சிங்கம், முயல், ஆந்தை, யானை 4ம் சேர்ந்து அந்த காட்டை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியோடையும் வாழவும் தொடங்கினேன். இந்த கதை மூலமாக சொல்கிறது என்னென்னா, பலம், செல்வம், பதவி எல்லாம் இருந்தாலும் நட்பு மற்றும் அன்பு இல்லாமல் வாழ்க்கையை முழுமையடையாது. அதனால் எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க, போட்டி பொறாமல் படாதுங்க, விட்டு கொடுத்து வாழணும். அடுத்த வாட்டி இதே மாதிரியாக சூப்பரான கதையோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.